ஆட்கொண்டு வழிநடத்தும் என் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம், வியாழக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது சூரிய சக்தி தான் காயத்ரி. நம்ம போன கிழமை உங்களுக்கு உபதேசம் பண்ணேன். இப்போ சூரிய சக்தி தான் நம்மளுக்குள்ள இருக்க ஆன்மா. அப்போ உலகத்தில் எடுத்துக்கொண்டால் சூரியன் இல்லாமல் உலகத்தில் எந்த ஜீவராசிலிருந்தும் மரம் செடி கொடி சகலதும் சூரியன் இல்லாமல் இயங்காது. அப்போ நம்ம முதலாவது எடுத்துக்கொண்டால் ஒரு அறிவு, மரம் ஒரு அறிவானது, ஒரு அறிவு. அப்போ அந்த மரத்துக்கும் சூரிய சக்தி நமக்கு வேணும். பிறகு ரெண்டாவது அறிவு, மூன்றாவது அறிவு, நாலாவது அறிவுன்னு சொல்லி கூடி வந்து, அப்படியெல்லாம் கூடி வரும்போதெல்லாம் அதாவது இந்த உடல் ரீதியாக, உருவங்கள் ரீதியாக மாற்றம் அடைஞ்சு கொண்டு இப்போ மாணிக்க வாசர் பாடிகள் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருவமாகி அப்படி நாங்கள் பல பிறவிகளில் பிறந்து வந்த கர்மாக்கள் மனித பிறவியில் இருக்கும். அப்போ நாங்கள் இப்போ தாவரம் ஒரு அறிவாக இருந்து, பிறகு ரெண்டு அறிவாக இருந்து, மூன்று அறிவு, இப்படி 4 அறிவு, 5, 6வது அறிவு வரும்போதும் மனித அறிவு. அப்போ மனிதனுக்குரிய உடம்பு வந்த உடனே இதுக்கு மேலே சரீரத்தால், அதால் உடலால், உருவத்தால் வளர்ச்சி அடையாமல் இவ்வளவும் போதும். இவ்வளோ காலம் பாருங்கள், அறிவு கூடி கூடி வரும்போது உருவங்கள் புல்லாய் பூடாய் மரம், முதலாவது அறிவு மரம். அப்போ மாணிக்கவாசன் பாடிய புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாயி பல்விருகமாயி பறவையாய் பாம்பாய் பேயாய் கணங்களாய் வல்ல சுடராயி முனிவராய் தேராய் தாவர சங்கமம். இப்போ தாவரம் முதலாவது அறிவு தாவரம். அப்போ இந்த தாவரம் பாருங்கள் அப்படியே வளர்ச்சி அடைஞ்சு நாங்கள்லாம் தாவரத்துலேருந்து வந்த தாவரம் அப்படியே வளர்ச்சி அடைஞ்சு வந்து அப்படியே நாங்கள் 6வது அறிவுக்கு வரும்போதும் இந்த மனித சரீரம், இதுக்கு மேலே வளர்ச்சி எங்களுக்கு தேவையில்லை. 2 கை கால் இதெல்லாம் சரியா. அப்போ இதுக்கு பிறகு என்ன கூடி தனிங்கன்னா இங்கேருந்து பாருங்கள் அறிவு தான் கூடி வந்த. அப்படி வரும்போது அதுக்கு பிறகு எங்களுக்கு அறிவு கூடி, இப்போ அறிவு தான் கூடி வருது. உடல் சரியாக இந்த அளவு போதுமென்று சொல்லி அறிவு கூடி 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 அப்படி பல விஷயங்களை கண்டுபிடித்து இன்று பாருங்கள் விண்ணுக்கு போய் எல்லாம் கண்டுபிடிக்கிற அளவு அறிவு கூடி கொண்டு வந்தது. அப்படி கூடி வரும்போது பாருங்கள், நாங்கள் பல ஒரு அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, இப்படி பல பிறவிகளில் செய்த கர்மாக்கள் அப்படியே எங்களோட அப்படி வந்து மனித பிறவி அடையும் இந்த கர்மா. இப்போ நாங்கள் வெளியில் பாருங்கள், சூரியன் எல்லாத்தையும் இயக்குற. அப்படி சூரியன் எல்லாத்தையும் இயக்குற அந்த சூரியன் பாருங்கள், நவகோள்கள் இருந்து இதிலிருந்து சகலதை இயக்குறது. இந்த பூமியில் பாருங்கள், சூரியனுக்கு அடுத்த நமக்கு 2வது என்ன வேணும் அப்படின்னா சந்திரன். அப்போ சந்திரன் சூரியன் தான் இந்த உலகத்தில் நம்மளுக்கு முக்கியமான ஒரு இதை கொடுத்து கொண்டிருக்கார். அப்போ இந்த சூரிய சக்தி தான் காயத்ரி, ஆன்மா. அப்போ சூரியனை ஆன்மக்காரன் அப்படின்னு சொல்வார்கள் சித்தர்கள். அப்போ சந்திரன் மனதுக்குரியது, அப்போ மனோகாரன் அப்படின்னு சொல்வார்கள் சித்தர்கள். அப்போ சந்திரனும் சூரியனும். அப்போ இந்த மனம் ஆன்மாவிலிருந்து சக்தியை எடுத்து உடலை இயக்குறார். அப்போ இந்த கர்மாக்கள் எல்லாம் எங்கள் மனதில் அப்படியே, எங்களோட சித்தத்தில் மனதில் பதிஞ்சு அப்படியே இருக்கு. இந்த கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இந்த உலகத்தில் பலதரப்பட்ட துன்பங்கள் வேதல் நாங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கோம். அந்த போன கிழமை நாங்கள் சொன்னோம், அந்த கர்மா தான் நாங்கள் விதி என்பது போட்டிருக்காது. அந்த விதிக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு இந்த உலகத்தில் பிறந்து பாப புண்ணியங்களுக்கு மாற்றி பல பிறவிகளில் துன்பப்பட்டு கொண்டிருக்கோம், பல பிறவிகளில் செய்த கர்மாக்கள். அப்போ நாங்கள் பாருங்கள், இந்த விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லி போன கிழமை. அப்போ இந்த மதியாகிய சந்திரன் சூரியனில் இருந்து தான் சக்தி எடுக்கிறார். அப்போ இந்த மதியாகிய மனம் இந்த ஆன்மாவிலிருந்து தான் சக்தி எடுக்கிறார். இந்த மனம் பாருங்கள், ஆன்மாவிலிருந்து சக்தி எடுத்தால் எங்களுடைய கர்மாக்கள் கரைக்கப்படும். இப்போ அதுக்கு பாருங்கள், எங்களுக்கு பிரபஞ்சம், இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தை இயக்குற ஒரு மகாசக்தி,
அது எங்களுக்கு சோதனை நடத்தி கொண்டிருக்கும் மனித பிறவிகள் துன்பங்கள். அப்போ இந்த சோதனை நடத்தி கொண்டிருக்கும் போது அதை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு குரு வேணும். இப்போ சாதாரண லௌகிக வாழ்க்கையிலேயும் எங்களுக்கு ஒரு குரு வேணும், சோதனையிலேருந்து பாஸ் பண்ண நமக்கு எல்லாம் காட்டித்தரது, இந்த உலகத்தில் வெற்றிகரமாக வாழ்வதற்கு லௌகிக வாழ்க்கையிலையும். அதே மாதிரி ஆன்மீக வாழ்க்கையில், லௌகிக வாழ்க்கையில் எல்லாத்தையும் சேர்த்தாலும் எங்களுக்கு வாழ முடியாதுன்னு சொன்னால் ஆன்மீக வழியில் இருக்கிற, அதாவதுண்டா எங்களோட கர்மாக்கள் விடுதில்லை. அப்போ இதுக்கு குரு முக்கியம். இந்த பிரபஞ்சத்தில் எங்களுக்கு பாருங்கள் சோதனையெல்லாம் நடத்தி கொண்டிருக்கு. அந்த சோதனையிலிருந்து வெளியே வாரத்துக்கு எங்களுக்கு குரு அடிக்கடி வாரார். இப்போல்லாம் பாருங்கள் நாங்கள் ஏதோ ஒரு துன்பமாக ஒரு குரு விட்ட போகிறோம், என்னை உட்பட நாங்கள்லாம் பாருங்கள் ஒரு குரு விட்ட வரும்போது பல சோதனைகளுக்கு மத்தியில் தான் நாங்கள் அவர்கிட்ட போகும்போது அவர் எங்களுக்கு இந்த கர்மத்திலிருந்து வெளியே வாரத்துக்கு ஒரு வழியை எங்களுக்கு காட்டினார். ஒவ்வொரு ஆளும் ஒரு வழியை காட்டினார். என் குருநாதர் பாருங்கள், காயத்ரி மந்திரம், சூரிய சக்தி தான் காயத்ரி, மந்திரங்களின் நான் காயத்ரி என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்லுங்க. சூரிய சக்தி தான் காயத்ரி. இப்போ நம்ம சூரியனில் இருந்து தான், சூரியன் தான் நம்மளுக்குள்ளே இருக்கார். இப்போ நான் போன முறையும் சொன்னேன், இந்த மகான்கள் இருக்கிற இடத்துல பாருங்கள், நாங்கள்லாம் போனால் எங்களுடைய மனம் அழுக்கெல்லாம் போய் சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க மரங்களும் சந்தோஷமாக இருக்கும். இப்போ புத்த பகவான் இருக்கிற 5-6 கிலோமீட்டருக்கு பாருங்கள் மரங்கள் பூத்து இருக்குமான்னு சொன்னேன். ஒரு ஞானிகள் இந்த இடத்துல இயற்கை நல்லா இருக்குது, பச்சை பச்சைரன்றிக்கணி. நான் அங்கே ஒரு மகா ஞானி இருக்கிறான், நான் அங்கேருந்து அந்த சக்தியை இழுக்கிற மாதிரி இங்கேருந்து அந்த சூரிய சக்தியை இழுக்கிறார். அப்போ இந்த நவகோள்கள் எல்லாரும் பாருங்கள் என்னென்னா சூரியனை சார்ந்து வாழ்கிறவர். இப்போ நேற்று பாருங்கள் 30ஆம் தேதியில் குருமாற்றம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பயப்படுறோம், ராசிகளுக்கு பாதிக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. ஆனால் குரு பாருங்கள் வழியில் போகல, நாங்கள் குரு வழியில் போனால் குரு என்பவர் ஆறு, சூரிய சக்தி தான் காயத்ரி. அப்போ குருவாறு அந்தராத்மா, எங்களுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கிறாள், எங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் உள்ளுக்குள்ளே இருக்க அவர் தான் சூரியனுடைய சக்தி ஆன்மா, அதாவது உணர்வு. எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறாருன்னா வெளியில் வெளிச்சமாக லைட் இருக்கிற மாதிரி இங்கே நாங்கள் நன்னை உணர்ந்தவண்டா வெளிச்சமாக இருந்தவர். இந்த இருட்டுக்குள்ளே இருக்க நாங்கள் இப்போ தங்களை உணரும் போது வெளிச்சமாயிரும். அந்த இருட்டு தான் நாங்கள் செய்த கர்மாக்கள் விதி என்று நம்ம சொல்கிறோம், இதுதான் விதி. அப்போ இதிலிருந்து நாங்கள் வெளியே வாரத்துக்கு பாருங்கள் அவர் வழி காட்டினோடனே இந்த மனம் சக்தி பெற்ற உடனே எங்கிருந்து மனிதன் நினைச்சு வாழ்கிறார். இந்த மனம் பாருங்கள் என்னத்தை நினைக்கிறானோ அந்த நினைப்புக்குரிய சக்தியை சூரிய சக்தியாகிய ஆன்மாவிலிருந்து எங்களுக்கு வருது. அந்த சக்தியை பாருங்கள் எடுத்து அதை திங்க் பண்ணி அதை சிந்திச்சு பாருங்கள் செயலுக்கு வரும்போது அது உடலை வச்சு புலங்களை வச்சு செயல்படுத்துது. அந்த செயலுக்குரிய பலனை பாருங்கள் நாங்கள் இந்த உடம்பு அனுபவிக்கக்குள்ள நல்லா இருந்தால் இந்த உடம்பு பாருங்கள் என்ன சந்தோஷமாக சிரிச்சிருக்கு. அது துக்கம் பாருங்கள் கவலையாக இருந்தால், அது வெறுப்பாக இருந்தால் என்ன செய்யுது, அது வேதனைப்படுது. இப்போ நமக்கு பாருங்கள் நாங்கள் வெளியில் அந்த செயல் வந்து அந்த செயலுக்குரிய பலன் கிடைச்சாதான் நாங்கள் தெரியுது. ஆனால் செயல் செய்யக்குள்ளே பலன் தெரியக்கூடிய ஒரு ஆறடி படைத்த மனிதன் நாங்கள். செயலை எண்ணும் போதே அதுக்குரிய தாக்கம் என்ன வரும் என்பதை கொண்ட அறிவு படைத்தவன். அப்போ இந்த அறிவு என்னத்தால் குறைஞ்சிருக்கு, நாங்கள் செய்த கர்மாக்களால். அப்போ இந்த அறிவு பாருங்கள் அஞ்ஞானமாகிய இந்த அறிவை மயக்கி நாங்கள் ஆசை, இந்த உலகத்து பக்கம் பாருங்கள் ஆசை, பற்று, பாசம், துக்கம், கவலை, துன்பம் எல்லாம் உலகத்துக்குரிய அது பக்கம் பாருங்கள் கவனித்து ஒரு தடையை போட்டிருங்க. ஒரு தடையை போட்டதால் அந்த எண்ணனுடனே அந்த எண்ணம் என்ன மாதிரி செயலுக்கு வரும், அந்த செயலுடைய தன்மை என்னென்று அறியக்கூடிய பகுத்தறிவாகிய ஞானம் எங்களுக்கு மறைக்கப்பட்டது. இந்த பகுத்தறிவாகிய ஞானத்தை பாருங்கள் மறைச்சது நாங்கள் செய்த கர்மாக்கள். அப்போ இந்த கர்மாக்களை கரைச்சால் பாருங்கள் இந்த மனிதன் தன்னுடைய சுயத்தன்மையோடு இந்த உலகத்தில் பாருங்கள் எது நல்லது கெட்டது வாழக்கூடிய தன்மையை உண்டாக்கி வாழ்வான் என்பதற்காகத்தான் சோதனையில் நடக்கும்போது குருமார்கள் இங்கே வாரார்கள். சில நேரத்தில் கண்ணனே சொல்லியா நானே பாருங்கள் அவதாரம் பண்ணோம், ராமராகவும் கிருஷ்ணராகவும் அவதாரம் பண்ணார்கள். சில நேரங்களில் பாருங்கள் அவருடைய தூதர்களை சித்தர்களாகவும் மகர்ஷிகளாகவும் யோகிகளாக இங்கே அனுப்புவார்.
அப்போ அவர்களுக்கு பாருங்கள், எங்களுக்கு ஏதோ பூர்வ ஜென்மத்தில் பல பிறவிகளில் நாங்கள் செய்த கர்மாக்கள் தர்மம் கொஞ்சம் நல்லது செய்திருந்தோம்டா இந்த சோதனை வார நன்மைக்கு தான். அதாவது சோதனை என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு அடிக்கிறாரு, இந்த சோதனையிலேருந்து பாஸ் பண்ணு அப்படின்னு தான் அடிக்கிறார். நம்ம வீட்டில் என்ன ஸ்கூலுக்கு போகிறோடனே நம்ம பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போக விடாமையே நம்ம ஸ்கூலுக்கு போகாமல் ரெண்டோடனே நாங்கள் அடிக்கிறோம், பாடசாலைக்கு போகாட்டி நாங்கள் அடிக்கிறோம் அப்படின்னா அவர் பாருங்கள் இந்த சோதனையில் பாஸ் பண்ணணுன்றதுக்காக தான் அடிக்கிறோம் ஒழிய ஒரு தாயோ ஒரு அப்பாவோ அம்மாவோ அவர் கோபத்தில் அடிக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், எங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தெல்லாம் இயக்குற அந்த பகவான் எங்களை படைச்சி எங்களுக்கு பாருங்கள் நாங்கள் அவரை மறந்ததால தான் இப்படி பாருங்கள் இதுக்கு பின்னால் போய் அஞ்ஞானத்தில் மாட்டுப்பட்டு ஆசைப்பட்டு போய் அளவுக்கு அதிகமான ஆசை அளவுக்கு அதிகமான பாசம் எல்லாம் அளவுக்கு அதிகமாக எடுத்து அறிவு மயங்கி வேதனைப்படுகிறீர்கள் துன்பப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி அறிந்த பகவான் பாருங்கள் எங்களுக்கு சோதனையை கொடுத்து அந்த சோதனையில் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன எங்களுக்கு குருவாக வரார். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், ஸ்கூலில் எங்களுக்கு யூனியம் இருந்து சகலம் தந்து மாஸ்டருக்கு பாருங்கள் சம்பளம் எல்லாம் கொடுத்து படிப்பிச்சு வேலையும் தந்து சம்பளம் தர மாதிரி பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதே மாதிரி தான் பாருங்கள் கடவுள் என்ன செய்கிறான்னா எங்களை படைச்சி, இதுதான் இதுக்கு ஒரு உதாரணம், எங்களை படைச்சி நாங்கள் அஞ்ஞானத்து பக்கம் போயிட்டோம் அறிவு ஏன்னா அவரோட சுய தன்மையிலிருந்து நாங்கள் வெளியே போனதால் எங்கள் அந்த பக்கம் போனதால் திருப்பி நாங்கள் பாருங்கள் என்ன எங்களோட பாவத்தால் பாருங்கள் சுயதன்மைக்கு வர முடியாது, உள்ளுக்குள்ளேக்கு தெரியாது. அப்போ என்ன செய்யணும், அவரை தேடி வெளியே போகிறோம், எல்லா இடமும் கருமாக்களால் கடவுளை தேடி வெளியே போகிறோம். வெளியே போய் பாருங்கள் கருமாக்கள் கரைஞ்ச போகிறோம், எங்களுக்குள்ளே கண்ட போகிற ஒரு குரு வருவார். அப்படி தெரியக்குள்ளே கருமாக்கள்லாம் கரைஞ்சி போக்குள்ள இப்படியெல்லாம் யாத்திரை பண்ணி எல்லாம் தெரியக்குள்ளே பாருங்கள் குருமார்கள் அவருக்கு முடியக்குள்ளே வந்த உடனே உள்ளுக்குள்ளே கண்டோடனே இங்கே தான் இருக்குது, அவ்வளோ தூரம் இந்த கர்மா என்னை சுத்த வச்சு தராப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ எங்களுக்குள்ளே இருக்க இந்த பிரச்சனை தீராம பாருங்கள் நாங்கள் எல்லாம் பாருங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் பாருங்கள் அங்கே சரி வருது இல்லை அப்படின்னா இங்கே இருக்கார், இவர் விடுறாரு இல்லை, இவர் தானே அங்கேயும் போகிற யோசிச்சு பாருங்கள். அங்கே போனோடனே இவர் மாறிடுவாரா? மாற மாட்டார். எப்படி தற்காலிகமாக மாறுவார். எப்படி மாறுறாரு இப்போல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஒரு நோயாக ஒரு அம்மா வீட்டிலே இருப்பா, நடுவே நோயே திங்க் பண்ணி நோய் சொல்லி கொண்டிருப்பா. அவருக்கு பாருங்கள் அவரோட சொந்தக்காரால் கொஞ்சம் பிடிச்ச ஆளுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு அங்கால ஒரு விசேஷம் நடக்குன்னா நீங்கள் அங்கே கொண்டு போய் பாருங்கள் அவருடைய கவனம் அந்த பக்கம் போனதால நோய் என்று சொல்ல மாட்டா, இதை திங்க் பண்ண மாட்டா, சொல்ல மாட்டா. தற்காலிகமாக பாருங்கள் அவருக்கு ட்ரீட்மெண்ட், பிறகு திருப்பி பாருங்கள் வீட்டுக்கு வந்தால் அதே நினைப்பா தனி அறிக்கைக்குள்ளே திருப்பி நோய் வந்தது. என்ன அம்மா அங்கே இருக்கக்குள்ள ஒன்றுமே இல்லை, இங்கே வந்தால் இருக்கு. ஏன்னா நமக்கும் தெரியா அவருக்கும் தெரியா நமக்கும் தெரியா என்னென்று கண்டுபிடிக்கிறதுக்கு. அதில் யோசிச்சு பாருங்கள். கோபம் வந்தோடனே பாருங்கள் ஐஸ் தண்ணியை குடித்தா டவுன் ஆயிரும். எது டவுன் ஆயிரும்? கீழே போய் தருவார். எது வந்தது கோபம் வந்தவருக்கு ஆகிறதுக்கு ஐஸை குடிங்கன்னா ஐஸ் பக்கம் கவனிச்ச உடனே எங்கே போகும்? இன்ஜெக்ட் போய் தருவார். இந்த ஆடுறாக்கள் பாருங்கள் தண்ணி ஊற்றினோடனே அப்படியே இறங்கிடுவாங்க. வச்சு பாருங்கள் வலி வாராக்கள் பாருங்கள் இரும்பு பக்கம் பிடிங்க அப்படின்னு இங்கே பிடிச்ச உடனே பாருங்கள் அவர் கவனிக்கிறாரு. அந்த வலி பக்கத்தை கவனிக்கிறத பாருங்கள் மனம் விட்டு இங்கே கவனிக்கிறார். என்ன பிடிச்சிட்டாரு தானே, மனம் இங்கே பிடிக்கக்குள்ள அங்கே விட்டுருவார். மனம் எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே நடக்கும். அப்படி எண்ணி வாழ்கிறவர் தான் மனிதன். இப்போ நாங்கள் இங்கே கவனிக்கும் போது பாருங்கள் தியானத்தில் கவனிக்கும் போது எங்களுக்கு பாருங்கள் ஓடுது எண்ணங்களா, ஏன்னா இவங்க ஓடணும். இவங்க எல்லாம் ஓடி முடிஞ்ச பிறகு தான் பாருங்கள் என்ன இவங்கெல்லாம் நம்ம சேர்த்தது பழைய இதெல்லாம் பாரு பழைய யோசனை அதெல்லாம் வரும். அப்போ கருமாக்கள் பாருங்கள் இந்த எண்ணங்களாயும் போகும், கனவாயும் போகும், நோய்களாயும் போகும், துன்பங்களாக எல்லாம் போகும்போது அதை ஈஸியாக பாருங்கள் நீங்கள் கவனத்தை பாருங்கள் எங்கே உங்கள் புருவ மத்திய இல்லாட்டி சுவாசத்தில் கவனிங்க. மந்திரங்கள் பாராயணம் பண்ணி கவனத்தை இங்கே வைக்கும்போது பாருங்கள் உங்களோட எதை நினைக்கிறோமோ அது கூட வேண்டும். உங்கள் ஆன்ம சக்தி கூடி வரும்போது தலைமையில் வளர தெரியா நகம் வளர தெரியா மாதிரி இப்போ வளர்ந்து வரும்போது கஷ்டங்கள் எல்லாம் மெல்ல போகல. இப்போ நல்ல சாமி நாங்கள் வந்தான்னு சொல்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. இதுதான் இது. அப்போ நம்ம அசைக்க முடியாத ஒரு பக்தி இருந்தால் மட்டும்தான் குருவில் என்ன செய்யலாம். இந்த பக்கம் கவனிச்சா என்ன செய்யும்? ஆதிசங்கரி உன் குருவின் பாதார கமலத்தில் அசையாத பக்தி வைச்சால் இங்கே தான் காணுமா. எங்கே காணுமா? சூரிய சக்தியாகி ஆன்மா உனக்குள்ளாரிகி நீ தான் அது. அங்கே தான் நீ போய் சேருவா. அதுதான் நீ பாருங்க, அதுதான் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிற. அதை விட்டு நீ தூரத்தில் போயிட்டாப்பா. அதுக்காகத்தான் நான் இங்கே இருந்தால் உருவம் எடுத்து இந்த ஆன்மா வெளியில் வந்துட்டு இருக்கு. அதனால தான் நீ அங்கே கவனிச்சோடனே இங்கே வந்துதா. என்ன மேஜிக் பாருங்க.
யோசிச்சு பாருங்க. அங்கே தான் நான் கவனிக்கிறோம், இங்கே வந்துட்டோம். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மனம் நினைச்சு வாழ்கிறவர். இப்போ நாங்கள் பாருங்க, இப்போ நாங்கள் மனம் என்ன சந்திரன், அப்போ நம்ம ஆன்மா சூரியன். அப்போ சூரியனிலிருந்து மனம் நினைச்சோட சக்தியை எடுத்து அந்த செய்கிற செயலுக்கு சக்தி கொடுக்குறாரு. நல்லதை கொட்டதை என்ன போய் அதை செயல்படுத்துகிறாரு. எது? இந்த உடலை வச்சு புலங்களை வச்சு செயல்படுத்துகிறோனே அதனுடைய கருமாக்களை நீ தான் அனுபவிக்கணும். நான் சாட்சியாக உனக்குள்ள இருப்பேன் என்று கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொல்கிறதான். நான் ஆன்மா, சூரிய சக்தி தான் காயத்ரி, காயத்துக்குள்ள இருக்க ஆன்மா விளங்குதா? சூரிய சக்தி தான் காயத்ரி. மந்திரங்களில் நான் காயத்ரி என்று சொன்னால், நான் மந்திரம் சொன்னால் உனக்குள்ள இருக்க பாருங்க ஆன்மாவாகிய கிருஷ்ணன் நான் தானப்பா அப்படின்னு சொல்கிறாரு. நினச்சி பாருங்க. அப்போ நான் சாட்சியாக இருப்பேன். நீ நினைச்ச உடனே உனக்கு பாருங்க சக்தியை தருவோம் அந்த எண்ணத்துக்கு. அதை திங்க் பண்ணி பாருங்க, நீ வளர்க்குறது உன்னுடைய வேலை, செயலுக்குரிய பலனும் உன்னுடையதான். நீ எப்போ பாருங்க அதிலிருந்து திரும்பி அந்த கர்மா முடிஞ்சு உன்னை உணர்வு, அப்போ நீ உடம்பெடுக்க மாட்டான். மட்டும் இந்த மண் உலகத்து பாருங்க இதில் நீ பிறக்கிறதுக்கு இந்த மண் உலக சரீரம் எடுக்கணும். அப்பவும் நான் உன்னை திருத்துறதுக்கு அடிக்கடி அவதாரம் பண்ணுவேன். எந்தெந்த யுகங்களில் பாருங்க பலமான சக்திக்கு அந்த யுகத்தில் நான் ராமராவும் கிருஷ்ணனாயும் வந்தேன். ஆனால் அதே சக்தியோட பாருங்க அவதாரம் பண்ணுவார் அப்படின்னா அதே பாருங்க மனம் கிளியராகி சரியாகிறோடனே அதே பாருங்க சக்தியை இறங்குவார். அவர் உருவத்தில் அதே மாதிரி வாரல்ல பாருங்க அவதாரம் பண்ணுவார். பாருங்க கலியுகத்தில் வரும்போது பகவான் அவதாரம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் உடம்பு அதே மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். இந்த உருவத்தோட அந்த உருவம் இல்லை, மனம் கிளியராகி யார் கிளியராகி எல்லாம் போய் பாருங்க அவர் பாருங்க அதே சக்தி அதே தன்மை அதே பண்போட பாருங்க பகவான் அந்த உடலுக்குள்ள இறங்கிடுவார், அவதாரம் பண்ணித்தார். இப்போ நம்மெல்லாம் பார்க்குறோம் அதே உருவத்திலாம் வருவார். வாரண்ட்டு சொன்னார் கலியுகத்தில் இன்னும் வரலை அப்படி வழங்குதா? அப்படி இல்லை, உருவம் இல்லை, அவர் ஆன்மா கிருஷ்ணன் பாருங்க. அவர் பாருங்க இப்பிறவியில் பாருங்க இதை யார் கண்டா இதை பற்றி பிடிப்பாருங்க அந்த வேடத்தில் அந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி பாருங்க அவர் இருக்கும்போது யார் பாருங்க கிளியரா அந்த எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய அளவுக்கு பாருங்க சக்தி படைச்சி இந்த பிறவி எடுத்து இந்த மனித சரீரம் எடுத்து வந்து அவங்களுடைய கர்மாக்கள் முடியும் போது அந்த பகவான் பாருங்க அவருக்குள்ள இறங்கி அவர் நல்வழி காட்டுவார். இப்போ நம்மெல்லாம் பார்க்குறோம் உருவத்தில் உருவம் இன்னும் வரலையே, வாரண்ட கிருஷ்ணன் இன்னும் வரல அப்படின்ட்டு வச்சு பாருங்க. என் குருநாதர் சொல்வார், கிருஷ்ணன் வந்து தான் என்று கேட்டா புண்ணியரிடம் ஐடென்டி காட்டுங்கப்பான்னு கேட்பாங்களாம் முதல். இப்போ அப்போ உடனே பார்த்தானப்பா ஐடென்டி கார்டு ஃபோட்டோவில் மயிலரை காணலையே அப்படின்னு சொல்கிற காலம். ஏன்னா கிருஷ்ணன் தெரியாரு. கிருஷ்ணன் அப்படி வாரல்ல உருவத்தோட பாருங்க. அவன் பாருங்க இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி பாருங்க எதை கண்டா இந்த உலகம் பாருங்க திருத்தலாம். எந்த ரூபத்தில் பாருங்க எந்த தன்மையா இருந்தா மக்கள் அவரை கவர்ச்சியா வருவார்கள். மக்களோட பாருங்க மக்களா பிறந்து பாருங்க அவர்கள் மாதிரி எல்லாம் செய்தா தானே வருவார். வித்தியாசம் வந்தா வருவாங்களா? யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் கடவுளுக்கு எவ்வளோ ஏசுறோம். ஒரு இரவைக்கு சுவரமா சூலத்தோட வந்து கருப்பா வந்து சூலத்தோட வந்து என்னடா நீ ஏசுறேன் ஏசுனா காட்டு அடைக்கும். அது அப்படி வரமாட்டேன். யோசிச்சு பாருங்க. நீ நடு ஏசுற நான் பார்த்து இருக்கிறேன் பாருங்க. ரெண்டோட கனவுல பாருங்க சூலத்தோட வந்து என்னடா நீ அப்படின்ட்டு சொன்னா எனக்கு என்னையும் ஹார்ட் அட்டாக் வந்துடும் நமக்கு. யோசிச்சு பாருங்க. அதில் யோசிச்சு பாருங்க. கடவுள் வரலண்டு கடவுள் பாருங்க வந்திருக்கிறார் பாருங்க. அவர் பாருங்க எங்களுக்குள்ள இருக்கிறார், எங்களுக்கு வழிகாட்டி இந்த உலகத்தில் எல்லாத்தையும் வழிகாட்டி கொண்டிருக்கார். அப்படின்னா கடவுள் பாருங்க அருவமானவர். ஆனால் உருவத்துக்குள்ள இருந்து செயல்படுறாரு. எண்ணற்ற சக்திகளை இந்த உலகத்தில் படைச்ச கடவுள் பாருங்க நாங்கள் உருவமாக இருக்காது. அந்த எண்ணற்ற சக்திகளும் பாருங்க அங்கே செயல்படுற உருவத்தை தன்மை பண்பு குணங்கள் அந்த உருவத்தை வச்சு தான் இன்னத்துக்குள்ள இன்ன சக்தி என்று நாங்கள் கண்டுபிடிக்கிற அளவில் நாங்கள் இருக்கத்தான் இருக்கிறோம். அதனால உருவத்தோட வருவார் அவர். இப்போ நாங்கள் உருவத்தை கடந்து பாருங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு நாங்கள் இருந்திருந்தோம்னா உருவமெல்லாம் இருந்திருக்காது. ஆனால் மண் உலகத்தில் இந்த பூமியில் பாருங்க நாங்கள் செய்த கருமாக்களை இந்த உருவம் எடுத்துத்தான் பாருங்க என்னையும் அருவமாகிய என்னோட நீ தொடர்பு கொண்டு மனமாகிய பாருங்க நீ செய்த கருமாக்களை பாருங்க என்னோட தொடர்பு கொண்டு இந்த மனத்தை பாருங்க பலமாக்கி. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் எண்ணும் போது மனத்திலிருந்து எண்ணும் போது இவர் சக்தி கொடுக்குறாரு. இவரே நீங்கள் எண்ணும் போது மனம் சக்தி பெற்றும் பூ போல சக்தி பெற்ற என்னையும் மதியாயிரும். மதியாகினால் விதியாகிய ஆளுக்கு தானாக சறுக்கி விழுந்தமாகி மனதிலிருந்து சறுக்கி விழுந்துருவார். என்ன செய்வான்? விதியை நாங்கள் போட்ட விதியை மதியால் நீ வென்றலாம்.
இப்போ விளங்குதான் நல்லா யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ சித்தர்கள் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஞானத்தை நம்ம கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அப்படி இருக்கு பாருங்கள், உள்ளுக்குள்ளேயே அப்படி பொக்கிஷம் அப்படியே இருக்கு. அப்படி பாருங்க அந்த தன்மை வரும்போது, அதோட வரும்போது எங்களுக்கு பாருங்க குரு பாருங்க, குருவோட நாங்கள் தொடர்பு கொள்ளும் போது என்ன செய்யும், அவர் எங்களுக்கு என்ன செய்கிறார், இந்த குரு இந்த சூரியன் அண்டி வாழ்கிற எல்லா கோள்களும் பாருங்க நல்லத்தை கொடுக்குறார். அவர்கள் மாறும் போதோ போகிற அது பண்ணும்போது நம்மளுக்கு தீயதை கொடுக்க மாட்டார்கள். ஆனால் நாங்கள் செய்த கர்மத்தை இப்போ கர்மாவோட மனத்தில் அதை சார்ந்து அப்படி இருக்கனாங்க. நான் சொன்னேனே பாருங்க, என்ன மனோநாசம் மனோலயம். இந்த மனம் பாருங்க ஒரு வேலை செய்யும் போது அதனோட அந்த மனம் லயப்பட்டு, மனத்தோடு நாங்கள் அந்த மனத்தை வச்சு தான் நாங்கள் வேலை செய்கிறோம். நாங்கள் மனம் வேலை செய்யக்குள்ள மனமாக வேலை செய்யும் போதுன்னா அதோட லயிச்சு வேலை செய்யணும். அந்த வேலை முடிஞ்சோடனே பாருங்கள் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகல, அடுத்த கட்ட வேலையோட லயிக்கணும் ஒளி இதை நாசம் பண்ணிடணும். மனம் இதிலேருந்து வெளியே வந்துடணும், ஒட்டக்கூடாது. இப்போ நாங்கள் பாருங்கள் இந்த கருமாக்குள்ளே நாங்கள் ஒட்டித்திருக்கிறோம். மனோ பண்ண லயத்தில் இருக்கோம். அந்த லயத்தில் இருக்கிறதுனால அந்த லயந்தான் நான் அப்படின்னு சொல்கிறேன் ஒழிய அது நாங்கள் அல்ல. இப்போ நீங்கள் உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்க, நான் இன்ன பேர் இன்ன ஊர் இன்ன வம்சம் இன்ன வேலை அப்படின்ற அது இல்லை. நாங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் பாருங்கள் எங்கேருந்து வந்த அப்படின்ட்டு நீங்கள் கேட்டால் என்ன சொல்லுவீங்க, நாங்கள் இந்த ஊரில் இல்லை, நீங்கள் முதல் தாவரத்தில் ஒரு அறிவில் இருந்தால் நாங்கள் வந்தேன். வச்சு பாருங்கள், நாங்கள் ஒரு அறிவிலிருந்து வந்தாக்கள். நீங்கள் இப்போ என்ன சொல்லுவீங்க, நான் இந்த ஊர்லேருந்து வந்தேன், நீங்கள் அந்த ஊர்லேருந்து வரலை. எங்கேருந்து வந்த நாங்கள் முதல் நான் சொன்னேனே அறிவு தாவரத்திலிருந்து நாங்கள் வந்து ஒரு அறிவாக வந்து அப்புறம் 2 அறிவாக கூடி நம்ம பாருங்கள் அப்புறம் 3 அறிவாக கூடி அப்படியே 4 அறிவு 5 அறிவு 6வது அறிவு வந்த பிறகு பாருங்கள் அவ்வளோ காணும். இன்றைக்கி மேலே உடம்பணி மாற்றவனா இதெல்லாம் போன கொண்டு போட்டு அவ்வளோக்குள்ளே மாற்றி வந்த உருவத்தை. அதுக்கு பிறகு பாருங்கள் இங்கே கூட்டுறோம், அறிவை கூட்டி 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 பாருங்கள் இங்கே பாருங்கள் சேட்டலைட்டில் போட்டு ரோபோ எல்லாம் வந்து வேலை செய்கிற அளவுக்கு நாங்கள் அறிவு ஆகிட்டோம். அறிவு கூடிக்கொண்டே போகுது. உருவத்தை நிப்பாட்டி அறிவை கூட்டிட்டோம். அறிவை கூட்டி வரக்குள்ள பாருங்கள் அந்த அறிவை கூட்டி வரக்குள்ள ஆனால் பாருங்கள் அந்த அறிவு கூடினாலும் வாழ முடியாது. என்னடா அப்படின்னு யோசிக்கும். எவ்வளோ மருந்து தான் கண்டுபிடிச்சாலும் எவ்வளோ தான் எல்லாம் செய்தாலும் பாருங்கள் என்ன நோய் போகுதில்லை, துன்பம் போகுதில்லை அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணான். அப்போ திங்க் பண்ணினோடைய ஆண்டவனே இதுக்கு வழி இல்லான்னு சொல்லக்குள்ள ஆண்டவனே பாருங்கள் குருவாக வருவார், இல்லாட்டி தகுந்த குருவை அனுப்பி வைப்பார், இல்லாட்டி உங்களுக்கு ஒரு ஆள் காட்டுவார். பாருங்கள் பெரிய போடையில் என்ன செய்கிறாரு, ஒரு ஆள் குந்தி திருந்து நடுக சதா கத்தி கொண்டிருக்கார், அங்கே போ அப்படின்னு சொல்லி வச்சு பாருங்க, அங்கே போன்னு சொல்லி அனுப்புவார். எப்படி அனுப்புவார், உங்களுக்கு தர்மம் இருந்தால் தான் அவரை சந்திப்பீங்க. எப்படி நடுக இங்கே கேட்பீங்க, இங்கே வரைக்காரு நம்ம யாரு நாங்கள் வழி இல்லையா, வழி இல்லையாண்டா வழி இருக்கப்பா, நீ தான் அடைச்சி வச்சிருக்கா, நான் உனக்கு பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அந்த வழியை பாருங்க யார் காட்டுவார், குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டுப்புட்ட அந்த வழியை பாருங்க அவன் அருளாலே அவள்தாள் வணங்கி அவரை தேடி தேடும் போது அவரே பாருங்க உனக்கு முன்னுக்கு வந்திருப்பார் அப்பான்னு சொல்லியா. நீ சரியாக நான் உன்னுடைய குருநாதர் உனக்கு முன்னுக்கே நிற்பார் அப்படின்னு சொல்லியார். என் குருநாதர் சொல்வார், நீ ஒரு அடி எடுத்து வச்சா புண்ணியிடம் 10 அடி எடுத்து உன் குருநாதர் வருவார். பாருங்க நான் பாருங்க ஒரு காலகட்டத்தில் பாருங்க அந்த குருவை தேடி போகிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை. நான் திங்க் பண்ண பாருங்க இதுக்கு வழி இல்லையா திங்க் பண்ணும்போது பக்கத்திலே பாருங்க என் குருநாதர் பாருங்க சைக்கிளில் நடந்து போகிற தூரத்திலே எனக்கு காட்சி கொடுத்தார். நல்லா யோசிச்சு பாருங்க. அதான் சொல்லுவார் பாருங்க, நீ கிளியராக நான் உனக்கு முன்னுக்கே வந்து நிற்பாரப்பா, அவர் ரெடியாக இருக்காங்க. இந்த பிரபஞ்சத்தை இயக்கிற பாருங்க, இந்த பிரபஞ்சத்தை இயக்கிற சக்தியை சார்ந்து இயற்கையை சார்ந்து வாழ்கிற எல்லா ஜீவராசிகளும் எங்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறார்கள். நாங்கள் பாருங்க ரெடியா இல்லை, நாங்க கிளியரா இல்லப்பா. நீங்க கிளியர் ஆகணும்னு பாருங்க உங்களுக்கு நினைச்சது கிடைக்குதுன்னு பாருங்க. என்ன நாங்க செய்த கர்மாக்கள் பாருங்க கரைக்கப்பட்டுடனே நினைச்சது கிடைக்குதுன்னு சொன்னா நாங்க நினைச்ச சாமானும் நினைக்கிறவரும் ஆனா பக்கத்துல தான் இருக்கிறார் என்று நன்மை இந்த உதாரணம் மூலம் நாங்க அறியலாம். அப்படித்தான் பாருங்க இதுக்கு வழி இல்லையா அப்படி என்று ஏங்கும் போது பாருங்க உன் குரு உனக்கு முன்னுக்கே வந்து நிற்பாரப்பா அப்படின்னு சொல்லி. ஏனென்றா அவர் பறந்தவர், எல்லா இடங்களும் பறந்திருக்கிறவர். நீ நினைக்கும் போது உன்னுடைய கர்மத்தை கரைப்பதற்கு அவன் அருளாலே அவன்தாள் அவரை நினைக்கும் போது பக்கத்திலே வந்து உன்னை பாருங்க தொட்டு உன்னுடைய கர்மாக்களை கரைத்து விடுவார். இது உதாரணம், உண்மை.
இக்கலியுகத்தில். அடியன் பாருங்க ஒரு காலத்தில் வேதனைப்படும் போது இதுக்கு வழி இல்லையா அப்படின்னு போதும்போது பாருங்க அவரே வந்து நான் உனக்குள்ள இருக்கேனப்பா என்று வழியை காட்டி பாருங்க வழியெல்லாம் கிளியராக்கி இன்று நீ உலகத்தில் பாருங்க வாழும் வரை இந்த உலகத்தில் துன்பப்படும் அனைத்து உயிர்களையும் மீட்டு மண் உலகத்துக்கு இருந்து வெளியே வாரத்துக்கு ஒரு வழிகாட்டு. இதுக்கு சிறந்த மந்திரம் கலியுகத்தில் காயத்ரி மந்திரம் அப்படின்ட்டு. இப்போ தெரியுதானே சூரிய சக்தி தான் காயத்ரி. இப்போ நான் விளங்கி பண்ணல வச்சு பாருங்க. அப்போ இந்த மனம் பாருங்க சக்தி பெற்றுடனே விதியிலிருந்து போயிட்டுலாம். இப்போ நாங்கள் கருமாக்கள் பாருங்க சேர்த்து வச்சிருக்கோம். குரு மாறித்தார் அப்படின்ற எப்படி சொல்கிறோம் மாறிப்பார். அவர் ஒருவர் தான் இருக்கிறாரு. நாங்கள் கருமாக்கள் செய்ய 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 பாருங்க அவர் பாருங்க இல்லை அவருடைய பார்வை எங்களுக்கு படும். ஏண்டா குரு பார்த்தால் கோடி புண்ணியம் பாருங்க. அவர் பார்த்தால் பாருங்க அவர் அருள் அவன் அருளாலே அவன் தாள் அவர் பார்த்தால் என்ன கோடி புண்ணியம் கிடைக்கின்ற. அவர் பார்த்தால் கருமாக்கள் கரைக்கப்படும். பாண்டவர்களுக்கும் பாருங்க கௌரவர்களுக்கும் சூதாட்டம் நடக்க போகுது. நல்லா யோசிச்சு பாருங்க. துரியோதன் கூப்பிடுறான் பாருங்க சூதாட்டம் ஆடுவதற்கு. தர்மரை கூப்பிடும் போது என் சார்பா சகுனிதான் ஆடுவார் என்னுடைய மாமா அப்படின்னு சொல்றார். ஆனால் தர்மர் பாருங்க என்னுடைய சார்பா மைத்துனன் கிருஷ்ணன் ஆடுவார் என்று அவருடைய கர்மா சொல்லவில்லை. அதான் 14 வருஷம் கஷ்டப்பட்டோம். அவர் சொல்லியிருந்தால் பாருங்க அவர் சொல்றாரு எனக்கு முன்னுக்கு சகுனிர பாருங்க தந்திரம் வேலை செய்யுமா. நான் பாருங்க பிரம்மாண்டமான பாருங்க மிக சக்தி வாய்ந்த உலகத்தில் மிக மகா சக்தி வாய்ந்தவன். அவனுடைய பாருங்க குரு அருள் பட்டால் பாருங்க கோடி புண்ணியவன் சொன்னார். அவர் பாருங்க அவர் முன்னால் இருந்திருந்தால் நீங்கள் காட்டுக்கு போய் 14 வருஷம் வேதனைப்பட்டுக்க தேவையான அவருடைய உன்னுடைய கர்மா என்னை பாருங்க சொல்லல. அவன் விவேகம் உள்ளவன் துரியோதனன். என்னுடைய மாமா தான் ஆடுவான்னு சொல்லி உன்னுடைய விவேகம் பாருங்க. நீ எவ்வளவுதான் தர்மம் செய்திருந்தாலும் உன்னுடைய கர்மா பாருங்க 14 ஆண்டுகள் உன்னை பிடிச்சிருக்க கர்மா உன்னை உன் சகோதர குடும்பத்தையும் உன்னை என்னை சொல்வதற்கு விடலை என்று சொல்றார் மறைமுகம். விட்டிருந்தால் பாருங்க அது ஆடி இருக்குமா சிந்திச்சு பாருங்க. இவ்வளவு சூட்சும் அதுக்குள்ள இருக்கண்டு. இது எழுதாமல் எழுதி வச்சது யோசிச்சு பாருங்க. கண்ணன் அவருக்குள்ளே சொல்றது தான் இது எழுதல மகாபாரதம். ஏனண்டா குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை. ஏனண்டா குருவோட அருள் இருந்தால் தான் எங்களுக்கு அஞ்ஞானம் நீக்கப்பட்டும். அதுக்கு பிறகுதான் திருவாயிய பாருங்க எங்களுக்குள்ள இருக்காரு. அந்த கடவுளுடைய நேரடி பாருங்க தரிசனம் அருள் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி பாருங்க கும்பாபிஷேகம் செய்யும் போது பாருங்க 48 நாள் யோசிச்சு பாருங்க. 48 நாள் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. 48 நாள் வச்சிருக்காங்க. அந்த 48 பாருங்க 27 நட்சத்திரங்கள் 12 ராசிகள் 9 கோள்கள் 2 என்ன செய்கிறாங்க 48. இந்த 48 12 நாளை 12 வருஷத்துக்கு ஒரு தான் கும்பாபிஷேகம் பண்ணுவார்கள். ஏனடா கும்பாபிஷேகம் பண்ணி முடிய பாருங்க அங்கே பாருங்க காலையும் மாலையும் சில 3 நேரம் தினப்பூசை பண்ணுவார்கள். ஏனடா அந்த 12 வருஷத்துக்கு பிறகு அந்த சிலையில் அந்த கோயிலில் சக்தி குறைஞ்சிடும். சிலையில் எப்படி சக்தி குறையுது பாருங்க. அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே பாருங்க சக்தி இருக்கும். போகிற மக்களோட கஷ்டங்கள் எல்லாம் அங்கே போக 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 பாருங்க என்னையும் அங்கே போன உடனே ஒரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த எனர்ஜிக்கு எங்களுக்கு படுது. உடனே எங்களை கருமாக்கள் கரைக்கப்படும். மனம் நல்லா இருக்கேன்னா அது அங்கே போகுது. அவரோட அருள் கிடைக்குது. அங்கே போக போக 12 வருஷத்தால் சக்தி குறைஞ்சி போகுது. ஒரு மண்டலம் சொல்லுவாங்க. 48 நாள் ஒரு மண்டலம். இப்போ 48ல் 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளும் 9 கோள்களும் இதுகளெல்லாம் சூரியனை சார்ந்தவர். அப்போ இவர்கள் என்ன செய்வாங்கன்றா அங்கே 48 நாள் மந்திரங்கள் பாராயணம் பண்ணி சொல்லும் போது பாருங்க அதனுடைய அருள் பாருங்க நிரம்புவாங்க. மந்திரம் சொல்ல 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 பாருங்க மந்திரம் சொல்றவருடைய
கருமாக்கள் கரைக்கப்பட்டு அங்கே அப்படியே நிரம்பிடும். அந்த அருள் நிரம்பினோடனே அங்கே போகிறவர்கள் கஷ்டமானவர்கள் தான் கோயிலுக்கு போவாங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ நாங்கள் வந்திருக்கோம், இருக்கு ஏதோ ஒரு கஷ்டம் தான் வந்து, இப்போ கஷ்டம் இல்லாட்டி வருவோமா? அங்கேண்டா போக, கஷ்டம் வந்தால் தானே போகணும் சாமிகிட்ட. கஷ்டம் இல்லாட்டி என்னத்துக்கு போகணும்? அப்படி நம்ம கோயிலில் போகிறோம். இப்போ கோயிலில் போகிற க்ரௌட் இருக்கா, கஷ்டம் வந்தால் மட்டும்தான் தேங்காய் அது இதெல்லாம் உடைச்செல்லாம் ஒரு மாயா உடைப்பனப்பா தாங்க என்னடா அவருக்கு ஒன்றும் இல்லை சும்மா இருக்கிறதா யோசிச்சு. என்னட்டு நம்மளாம் பாருங்கள், நம்மளை செய்ய வச்சு பாருங்கள், என்ன அந்த அருளை கொடுப்பதற்காக இதெல்லாம் செய்ய வைக்கிறார். அங்கே போக போக பாருங்கள், எங்களுடைய அந்த அது வந்த உடனே என்ன செய்யும்? சக்தி குறைஞ்சிடும். அதுக்கு பிறகு பாருங்கள் 48 நாள் பாருங்கள் என்ன அங்கே அபிஷேகம் பண்ணுவார். 48 நாள் செய்து முடிஞ்ச உடனே பிறகு காலையும் மாலையும் நமக்கு என்ன செய்வாங்க? பூசை பண்ணுவாங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். இங்கேயும் பாருங்கள், இது ஆலயம்தான். இங்கே ஆலயத்தில் பாருங்கள், நீங்கள் 48 நாள் பாருங்கள் என்ன செய்யும்? நீங்கள் காயத்ரி மந்திரம் காலையில் மாலையில் பாருங்கள், காயத்ரி மந்திரம் சொல்லி தியானம் பண்ணி வந்தால் என்னையும் அங்கே 48 நாள் கும்பாசம் முடிஞ்சால் அங்கே சக்தி வரும், ஒரு சக்தி ஒன்று வரும். அந்த சக்தியால் வாரவர்களுக்கு நல்லது கிடைக்கும். இங்கே பாருங்கள், எங்களுக்கு பாருங்கள் மனத்தாலையும் உடலாலையும் செய்த கர்மாவால் சக்தி குறைஞ்சிருக்கு. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். இங்கே 48 நாள் பாருங்கள் நாங்கள் செய்தால் பாருங்கள் சக்தி கூடும். இதுவும் கோயில் தான், நல்லா யோசிச்சு இங்கே இருக்கிறான். 48 நாள் பாருங்கள் செய்து முடிஞ்ச உடனே பாருங்கள் எங்களுக்கு சக்தி கூடும். அதுக்கு பிறகு பாருங்கள் காலையும் மாலையும் அங்கே பூஜை பண்ணுற மாதிரி நாங்களும் காலையும் மாலையும் சதா பாருங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணி வந்தால் இந்த சக்தி பாருங்கள் எங்களையும் காப்பாற்றும். அங்கே கோயில் இருக்க சக்தி வாரவர்களை காப்பாற்றுற மாதிரி குடும்பத்தில் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களும் காப்பாற்றும், பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்களும் நல்லா இருப்பார்கள். இதுக்கு தான் 48 நாள் நீங்கள் பாருங்கள் ஒரு வேலையை செய்தால் அது சக்தி பெற்றுமப்பா, உங்களோட கருமாக்கள் கரைக்கப்பட்டுரும். இது அங்கேயும் கோயில் தான், இங்கேயும் கோயில் தான். அங்கே காட்டித்தான் இங்கே கொண்டு வரத்துக்காக சித்தர்கள் பாருங்கள் என்ன செய்யும்? நீங்கள் 48 நாள் பாருங்கள் ஆரம்பித்து கொஞ்ச நாள் போக்குள்ளே பாருங்கள் உங்களோட கருமாக்கள் கரைக்கப்பட்டுரும். கருமாக்கள் கரைக்கப்பட்ட உடனே என்ன 27 நட்சத்திரங்கள் 12 ராசிகள் 9 கோள்களுடைய நேரடி சக்தி உங்களுக்கு கிடைக்கும். எப்படி தெளிச்சு பாருங்கள், உங்களை பிடிச்சிருக்க கருமா கரையும் போது அவருடைய அருள் பாருங்கள் எங்களுக்கு படும் ஒரு சக்தி ஒன்று உண்டாகும். எங்களுடைய துன்பங்கள் எல்லாம் இல்லாமல் போகும். அதுக்கு பிறகு காலையும் மாலையும் நாங்கள் செய்து இப்படிப்பட்ட பூசைக்கெல்லாம் வந்து போக்குள்ள என்னையும் சதா இந்த வீட்டை பாருங்கள் நாங்கள் கூட்டிக் கொண்டு வந்தால் தூசி வராது. ஏன்னா வளைச்சி தூசி வெயில் என்ன செய்யும் விட்டால் தூசி வந்துடும். தூசி குப்பையெல்லாம் வந்தால் என்னையும் பாம்பு பல்லி பூரா வந்துடும். எங்களுக்கு நித்திர வருமா? அது மாதிரி இந்த வீட்டை பாருங்கள் நாங்கள் சதா கிளீன் பண்ணி காட்டி என்ன செய்யும்? இதுக்குள்ளே தூசி எல்லாம் வந்து குப்பைகள் எல்லாம் வந்து பாருங்கள், அந்த குப்பைகள் எல்லாம் கூட உடனே அதை திங்க் பண்ணி என்னையும் விஷ ஜந்துக்கள் பூந்த மாதிரி பாருங்கள். பாம்பு வந்தால் நாங்கள் வீட்டுக்குள்ளே நித்திர வருமா? நித்திர வராது. துன்பங்கள் வேதனைகள் வந்து எங்களை திங்க் பண்ணி வேதனைப்படுவோம் என்பதற்காகத்தான் சித்தர்கள் யோகிகள் மானிய மகர்ஷிகள் அங்கே பாருங்கள் கும்பாபிஷேகம் 48 நாள் உங்களை செய்ய வச்சு ஒரு மண்டலம். அதே மாதிரி பாருங்கள் இங்கேயும் நீங்கள் செய்தோம்னு சொன்னால் அங்கே காலையும் மாலையும் தினப்பூசை செய்கிற மாதிரி இங்கேயும் நீங்கள் காலையும் மாலையும் உங்களோட அளவுக்கு நீங்கள் செய்து வந்தால் உங்கள் மனம் கிளியர் ஆயிருமப்பா. நீங்கள் இந்த ஆன்மாவில் நினச்சி எடுக்கிற அந்த சக்தி தூய்மையான விடயத்துக்கு வேலை செய்யும். இல்லை நீங்கள் விட்டால் பாருங்கள் தூசி பக்கம் பாருங்கள் திங்க் பண்ணி உலகத்து பக்கம் திங்க் பண்ணி நீங்கள் என்னையும் தூசி பிடிச்சி உலகத்தில் பாருங்கள் யாரும் மதிக்கலாத அளவுக்கு என்னையும் கரல் பிடிச்ச இரும்பு மாதிரி மதிப்பில்லாமல் நாங்கள் போய்ச்சிடலாம். ஆனால் இதோட தொடர் கொண்டா பாருங்கள் பெருமதியான தங்கம் மாதிரி நீங்கள் வாழலாம்னு தான் பாருங்கள். அதிகாலையில் தங்கம் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவார் சித்தர்கள். அந்த அதிகாலையில் எழும்பி உனக்குள்ள பாருங்க தங்கமா ஜொலிச்சிருக்கும் இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் அந்த அவரோட நீ காயத்ரி மந்திரம் சொல்லி நீ தொடர்பு கொள்ளும் போது உன்னுடைய அழுக்கெல்லாம் போய் நீ வெளியிலையும் பாருங்க உன்னை பார்த்தா தங்கம் மாதிரியே இந்த உலகத்தரிப்பா. உன்னுடைய குணங்கள் எல்லாம் தங்கம் மாதிரியே வருமப்பா. நீ மனித உருவில் நடமாடும் கடவுளா வாழக்கூடிய நிலை வரும். உன்னை அண்டின எல்லா ஜீவராசிகளும் பாருங்க உன்ன மாதிரியே பாருங்க ஜொலிப்பார்கள் என்பதற்கு உதாரணம்தான் ஞானிகள் இருக்கும் மரங்கள் செடிகள் எல்லாம் பாருங்க மதாளிச்சிருப்பார்கள்.
இப்படி ஒரு பெரிய ஒரு வழி கிடைச்சி. இப்படி நாங்கள் வரும்போது சோதனைகள் வரும், நமக்கு பலதரப்பட்ட சோதனைகள் வரும். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பாருங்கள் எல்லாம் முடிஞ்சு பாருங்கள் யுத்தம் ஆரம்பிக்கும் போது கிருஷ்ணன் சொல்கிறான், உங்களோட பக்கத்தாக்கள் உங்களுக்கு வரலாம், அங்கால பக்கத்தாக்கள் என்று வரும்போது நகுலன் சகாதேவர் பாண்டவர்களுடைய பாருங்கள் சொந்த மாமா சல்லியன் பாருங்கள் அங்கேருந்து எல்லாத்தோடையும் பரிகாரத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். வந்து கொண்டிருக்கும் போது பாருங்கள் துரியோதன் ஒரு சூழ்ச்சி செய்கிறான். என்னன்னு சொன்னால், அவருக்கு காட்டில் வந்து அந்த நாளில் காட்டில் வந்து கொண்டிருக்கும் போது டெண்டெல்லாம் அடித்து பாருங்கள் கொட்டியெல்லாம் அடித்து அவருக்குரிய சாப்பாடு எல்லாருக்குரிய சாப்பாடு எல்லாம் செய்து வச்சு வந்த உடனே சாப்பிட்டு தாங்க எல்லாம். அந்த நாளில் சத்தியத்தின்படி வாழ்கிற என்னட்டு சொன்னால், சல்லியன் பாருங்கள் மிக சக்தி வாய்ந்தவர். அவரோட யார் நின்று போர் பண்ணுறாங்களோ அவருடைய சக்தி இவருக்கு கிடைக்கும். அது சிவபெருமான் அவருக்கு கொடுத்த வரம். அப்படி வரும்போது பாருங்கள் இவர் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே துரியோதனன் எல்லாம் முடிஞ்சு படுக்கை கிட்ட போக்குள்ள பாருங்கள் துரியோதனன் வந்தான். அவரணி தர்மம் பாருங்கள், தர்மன் மருமகன் பாருங்கள் நாங்கள் களைச்சி வாரம்னு சொல்லி இப்படி இடையில காட்டில் இப்படிலாம் செய்து தந்திருக்கான்னு சொல்லி தான் சந்தோஷமாக சாப்பிட்டோம். ஆனால் பாருங்கள் இவன் சூழ்ச்சி செய்தேன்டா, இவர் எடுத்தா இங்கால நாங்கள் வெற்றி அடையலாம், இவர் போனால் இவரும் அங்கால போனால் சிக்கல் அப்படின்னு. உடனே பாருங்கள் இவர் என்ன செய்தார், உலகத்து பக்கம் அளவுக்கு அதிகமாக ஆசை இருந்ததால் அதெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே எல்லாம் சாப்பிட்டு இது பண்ண வந்தான் துரியோதனன். என்ன நீ இப்படி, நான் தான் இதெல்லாம் கொடுத்த மாமான், அவனுக்கும் மாமா, நீ அங்கே சத்தியத்தின்படி வேலையில் என்ன அவனை கர்மா பாருங்கள் எங்கே போக வந்தவர், பகவான் கண்ணனும் பாண்டவர்களும் பஞ்சபூதங்களாய் பாண்டவர்களும் இருக்கிற பக்கம் போய் அவருடைய சேவையை செய்து கர்மாவை கரைக்கும் கொண்டு வந்த சல்லியனுக்கு பாருங்கள் இவ்வளோ தவம் பண்ணி வந்த சல்லியனுக்கு நம்ம இவ்வளோ பாகம் இல்லை, நம்ம இவ்வளோ பாருங்கள் யோசிச்சு பாருங்கள். அதான் வாரல நாங்கள் பாருங்கள் என்னொண்டா ஏசி போட்டு சாமி கேட்டால் ஏசி போட்டு போய் தருவோம் உங்களுக்கு கரமா சல்லியம்மாய் பாருங்கள். அப்படியே அங்கால பாருங்கள் எங்கே அங்காலே வச்சுது இங்கே வரல பாருங்கள், வந்தவர் வர உடல்ல என்ன செய்தான் பாருங்கள். கடைசியில் பாருங்கள் தர்மன்னா எல்லாம் யோசிக்கிறார். தர்மர் என்ன கிருஷ்ணன்கிட்ட கேட்குறாரு, இவர் போல பெரிய சக்தி வாய்ந்தால் எப்படி வெல்ற அப்படின்னு சொல்லி. ஒன்றும் யோசிக்காதப்பா, நீ எல்லாம் சரியாக நடக்கும், பதட்டப்படாத, அது தக்க சமயத்தில் சரியாக நடக்கும்னு சொல்லி அவரை யாரை முதலுக்கு வச்சு பாருங்கள் என்ன அஸ்திரம் புடுறாரு. அவருடைய பலன் அவருடைய என்ன அவருடைய சக்தியெல்லாம் அவருக்கு போகும். இப்போ நீங்கள் சல்லியரோட நீ தான் நிற்கணும் முடியும்னா நான் இப்படி நிற்கிறேன் பாருங்கன்னு சொல்லி பயப்படுறார். இல்லைப்பா நீ நின்றா உன்னுடைய தர்மம் எல்லாம் அவருக்கு போக போக அவர் அப்படியே சொன்ன மாதிரி என்ன வேறு ஒன்றையும் எடுக்க மாட்டோம், உயிர்கள்ட்ட எல்லாம் அன்பு வந்து என்ன அப்படி எரிப்பார் அடி வச்சு பாருங்க எப்படி முடிக்கிறார் பாருங்க. அதனால பாருங்க யாரும் பாருங்க அவரை அண்டினால் நம்மளை காப்பாற்றுற எந்த விதத்தில் காப்பாற்றலாம் அவன்ட்டு நமக்கு சிக்கல் கொடுத்தாலும் பாருங்க நமக்கு இப்படிப்பட்ட இடத்துல வரும்போது சல்லியம் மாதிரி பாருங்க கிட்ட வரும்போதும் சிக்கல் வரும் நம்மளுக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படியெல்லாம் கொண்டு போய் தரும், கொண்டு போய் சிக்கல் உண்டாக்கிடும் பகவான் பக்கம். இதே மாதிரி கர்ணனை பாருங்க மிக சக்தி வாய்ந்தவன், சூரிய சக்திக்குள்ள பாருங்க இருந்து கமண்டலங்கள் எல்லாத்தையும் கொடுத்த உனக்கு அழிவே இல்லைன்னு சூரிய பகவான். இவனுக்கு சிக்கல் வந்து இங்கே பாண்டவர் இது பண்ணுறான்னு இந்திரம் வந்து பாரு அப்பையும் பாருங்க அதெல்லாம் பறிச்செடுத்தாரு. அப்படி பறிச்செடுத்தும் பாருங்க நம்ம எல்லாம் அங்கே போக வேண்டிய நினைக்காம கர்மா உடல்ல அவனை பாருங்க 2 தரம் கடவுள் வந்து கூப்பிட்டாரு, வாங்கடா அப்படின்னு சொல்லி. நாங்கள் வரல, நேரம் இல்லம்பி தாமி விளங்கல, கனடா அங்கெல்லாம் போகிற நமக்கெல்லாம் லண்டன் போகிறாங்க இங்கெல்லாம் போகிறோன்னு சொன்னால் வரலாம் விசாரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நல்லா வச்சு பாருங்கள் வரமாட்டோம். அப்படி தான் பாருங்கள் கர்ணன் பாருங்கள் வரையில் எவ்வளோ சக்தி வாய்ந்தால் நம்ம இப்படி பாருங்கள் சாதாரண. அப்போ அந்த ஆளே பாருங்கள் அவர் செய்த கர்மா உடல் 2 தரம் கடவுள் போய் நோகாமல் இவனுக்கு பாருங்கள் வாழ வச்சு முக்தியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கண்ணன் போனார். ஏன்னா அவன் கூட தர்மம் செய்தவன், அவன் வரவனும் என்னங்க அவரே போனார்ண்டா அவர் அவ்வளோ சக்தி வாய்ந்தவன். இவனுக்கு இவ்வளோ சக்தி வாய்ந்த தர்மத்தில் சூரியபுத்திரன் நோகாமல் இந்த பூமியை விட்டு போகணுன்றதுக்காக போனார், வரல நொந்து தான் பாருங்கள் முக்தி கொடுத்தார். அப்படி பாருங்கள் நாங்கள் இங்கே செய்த கர்மாக்கள் பாருங்கள் ஒரு குருவை அண்டி தவம் பண்ணி அவர் சொல்கிற வழியில் போக்குள்ள நமக்கு தடையெல்லாம் வரும், சோதனைகள்லாம் வரும், எல்லாம் நமக்கு நன்மைக்குத்தான் அண்டு நாம் அன்றாட கடமைகளை சரியாக செய்து கொண்டு இந்த உயிர்களுக்கு குறைகளோ அது இது போவங்களோ இதெல்லாம் செலுத்தாமல் காலையும் மாலையும் பாருங்கள் கடவுளை இப்படி நினச்சி கொண்டு வரும்போது எங்களோட கர்மாக்கள் கரைச்சிப்பட்டு இங்கேயும் நாங்கள் நோவில்லாமல் போகும்போதும் பாருங்கள் நோவில்லாமல் வாழ்க்கையில் சிறப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு மகாமந்திரம் காயமாகிய பாருங்கள் நோவாகிய உடம்பிலிருந்து
நோவில்லாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு மகா சக்தி படைத்த ஒரு காயத்ரி மந்திரத்தை நம்ம கொடுத்து சென்றிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வழி, அது ஒரு குருவும் கிடைச்சி, நாங்கள் பாருங்கள் அதை வழிகாட்டக்கூடிய ஒரு வழியும் கிடைச்சி நமக்கு இருக்கணும்னா பல பிறவிகளில் செய்த பூர்வ என்மத்து புண்ணியம். அதனால் எல்லோரும் பாருங்கள், நாங்கள் காலையும் மாலையும் எங்களுக்கு அளவாக பாருங்கள் அதிகாலையில் காயத்ரி மந்திரம் சொல்லி கொஞ்ச நேரம் மண்டான பாருங்கள். நாங்கள் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், 48 நாள் பாருங்கள் ஆரம்பிக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் மெல்ல மெல்ல பாருங்கள் குறையிற மாதிரி நாங்கள் பல பிறவிகளில் செய்த கர்மாக்கள் எங்களை பிடிச்சிருக்கி அது துன்பப்படுத்தும். அதை மெல்ல மெல்ல நாம் முயற்சி பண்ணி செய்தோமானால் இந்த கர்மாக்கள் குறையும் போது உலகத்தில் வாழும் வரை நினைச்சமாய் வாழக்கூடிய ஒரு வழி கிடைக்கும். என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க.